ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டீஸ் ஹோம். கேரளாவில் தொடுபுழா அப்படிங்கிற ஊருக்கு வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன் டே ட்ரிப் எதுக்காக போனோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்டிங் வந்து அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து அப்பா அம்மா அதுக்கப்புறம் குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து தனியாக போயிருந்தேன். என் கூட ஒர்க் பண்ண என் ஃப்ரெண்டுக்கு வந்து அங்கே வெட்டிங், அதுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆலுவா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் தொடுபுழா அப்படிங்கிற ஊருக்கு வந்து 1.5 ஹார்ஸ் கார் ட்ராவலில் வந்து போயிருந்தோம். அங்கே போயிட்டு குவிக்காக ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து வெட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். நைட்டு வந்து சென்னையில் ஏறிட்டு மார்னிங் அங்கே கேரளாவில் வந்து இறங்கணும். உடனே வெட்டிங் அட்டன் பண்ணிட்டு திரும்ப அந்த நைட்டே வந்து நம்ம ட்ரெயினில் ஏறிட்டு திரும்ப நெக்ஸ்ட் டே வந்து நம்ம சென்னை போகிற மாதிரி இருக்குது. அதனால் எல்லாமே வந்து டக் டக் டக்குன்னு நடந்துச்சு. இது வந்து ஒரு கேரளா வெட்டிங், நம்ம சர்ச்சில் தான் வந்து நடக்க போகுது. நாங்கள் அந்த சர்ச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். என் ஃப்ரெண்ட் அங்கே சூப்பராக ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து அந்த வெட்டிங் செரமனிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிசப்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே பக்கத்துலேயே ஒரு ஹாலில். அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்து அவங்க ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. கேரளாவில் மலையாள சாங்ஸ்லாம் போட்டு நம்ம கப்புள் வந்து வருவாங்கன்னு பார்த்தா இங்கே என்ன சாங் போட்டிருக்காங்கன்னு நீங்களே கேளுங்களேன். என்ன மலையாள சாங் வரப்போகுதுன்னு சொல்லி நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து நம்ம தமிழ் சாங் தான் வந்துருந்துச்சு. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, ஒரு 4 சாங் வந்து தமிழ் சாங், அப்புறம் ஹிந்தி சாங், ஒரு மலையாள சாங்னு இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே ரிசப்ஷன் வந்து முடிஞ்சிச்சு. லன்ச் வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம சர்ச்சுக்கு வெளியில் எல்லாம் உள்ள எல்லா இடத்துலையும் வந்து நின்று நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆலுவாவும் சரி தொடுபுழாவும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேரளாவே வந்து சூப்பராக இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஹார்ஸ் திரும்ப வந்து நமக்கு ட்ராவல் இருக்குது. ஆலுவா திரும்ப போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சென்னைக்கு வந்து போக முடியும். ஆலுவா ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஆலுவா ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ஸு ஷாப் இருந்தது. நான் வந்து குருவாயூரில், வயநாட்டில், ஆலப்பிலலாம் வாங்கியிருக்கேன். பட் ஸ்பெசிஃபிக்காக ஆலுவா ஸ்டேஷனில் இருக்கிற அந்த ஒரு சிப்ஸு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீல் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எக்ஸ்பிரஸ் வேகத்தில் இந்த ட்ரிப் முடிஞ்சிருந்தாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஸ்பெஷலான ட்ரிப்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.